பல குழப்பத்துல இருந்துகிட்டு இருக்க விருச்சிக ராசிக்காரர்கள் அவங்களுக்கு இந்த குரு பேச்சு காலத்திலயாவது இந்த குழப்பம் எல்லாம் நீங்க நிம்மதியா இருப்பாங்களா சார்? உறுதியாக. அதாவது ஒரு விஷயம் சொல்றாந்தா, நம்முடைய விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இவங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வரார். ஓடி போனவனுக்கு 9 குரு அப்படின்னு. ஓடி போனவனுக்கு 9 குருன்னா ஓடி போறவனுக்கு கிடையாது, ஓடி போறவனுக்கு கிடையாது, ஓடி போறவனுக்கு. அதாவது வாழ்க்கையில பல ஓட்டங்கள் ஓடிட்டாங்க. இந்த இடத்துல நிம்மதி இல்லை, அந்த இடத்துல நிம்மதி இல்லை, அங்க நிம்மதி இல்லை, இங்க நிம்மதி இல்லை, நம்மனவங்களால நிம்மதி இல்லைன்னு சொல்லி பல குழப்பங்கள் இவங்களுடைய லைஃப்ல இருக்கு. நம்மளை நிம்மதியா வச்சுக்கிற கேரக்டர் ஒரே ஒரு கேரக்டர் வந்துடாதா, நம்மளை புரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரே ஒரு நபர் நம்ம கூட பயணிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் விருச்சிக ராசிக்கு அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தன் மேலேயே தனக்கே அதிகமா கோவம் வந்துருச்சு. ஏன் இப்படி ஏமாறுற, எதுக்காண்டி மத்தவங்களுடைய வாழ்க்கையில போய் நீ ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி மாட்டிக்கிற, உனக்கே சுயமா சிந்தனை இருக்காதான்னு சொல்லி அவங்களே உங்க கண்ணாடியை பார்த்து பேச வேண்டிய நிலைமையெல்லாம் கடந்த காலங்கள் நடந்து அடி வாங்கியும் திருந்தலையே. ஆமா, உண்மையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலம், அதாவது ஷார்ட் ஸ்வீட்டா 3 வருடம் நம்ம சொல்றோம். சில பேர் 10 வருஷம் கூட கீழே கமெண்ட்ஸ் போடுவாங்க, அது வேற விஷயம். ஆனா 3 வருட காலமாக கிட்டத்தட்ட அதிகமான மன அழுத்தங்கள், அதிகமான போராட்டங்கள், அதிகமான நம்பிக்கை துரோகங்களை சந்தித்த ராசியில நம்ம விருச்சிக ராசிக்காரங்களும் ஒண்ணு. ஸோ இப்ப இவங்களை உணரக்கூடிய காலம். அதாவது நீ தங்கம், நீ வைரம், நீ வைடூரியம் அப்படின்னு அவன் அந்த வைடூரியமே தன்னை உணரக்கூடிய காலம். தங்கம் தன்னையே தங்கம்ங்கிற உணரக்கூடிய காலம் மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையில உள்ள மிக நல்ல மாற்றங்களை இவங்களுக்குள்ளேயே ஒரு முகத்துல ஒரு தேசத்துல பாத்தீங்கன்னா ஒரு தெளிர்ச்சியான தன்மை இருக்கும். இவங்க குரு பயிற்சிக்கு அப்புறம் இவங்க கண்ணாடியை பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு இவங்களை பிடிக்கும். அந்த அளவுக்கு இவங்க ஒரு நல்ல ஒரு முகப்பொலிவுடன் மன நிம்மதியுடன் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில குரு பகவான் இவங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து ஒரு நிலையான தன்மையை கொடுப்பதற்காக தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமா நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்களை பார்க்கறதுனால குரு பார்வை கோடி புண்ணியம் சொல்ற மாதிரி இவங்க லைஃப்ல ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல நிம்மதியான ஒரு லைஃப் ஸ்டைல் இப்பதான் ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பா சார், நிம்மதியான லைஃப் ஸ்டைல் இப்பதான் ஆரம்பமாக போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் எப்படி இருக்கும் சார் இந்த காலத்துல? அதாவது விருச்சிக ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா நம்ம வெற்றி கட்டு படம் பார்த்தோம் பாத்தீங்களா, நம்மளுடைய இவர் பார்த்திபன் சாரும் முரளி சாரும் நடிச்சிருப்பாங்க. பல போராட்டத்தை சந்திச்சிருப்பாங்க. கடைசியில தன்னுடைய சொந்த முயற்சி மூலமாக இவங்களால முடியும்னு நினைச்சு இவங்க ஒரு சில சிந்தனைகள் எடுப்பாங்க, அதுல வெற்றி பெறுவாங்க, உயர்ந்த நிலைக்கு போவாங்க, பல பேருக்கு எடுத்துக்காட்டா இருப்பாங்க. ஸோ அதே மாதிரிதான் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்களும் இனிமே எடுக்கிற முயற்சி எல்லாமே தடை இல்லாத வெற்றியை கொடுக்கும். இவங்களுடைய வெற்றியை பார்த்து இவங்க கூட இருக்க சக நபர்கள் அடடா இவ்வளவு தூரம் முன்னேற்றாங்க, இவங்களுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய சிந்தனைகள், இவங்களுடைய செயல்பாடுகள் சிறப்படையக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. கண்டிப்பா சார். பொதுவாவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்லுவாங்க, கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட யாருமே உதவல, நிற்கதியா நிக்கிறோம், அனாதையா இருக்கும், இத்தனை பேர் கூட இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்துல கூட பிறந்தவங்களோட உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கு சார் விருச்சிகத்துக்கு? சார் அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க யாரையும் நம்பி வாழ்வதில்லை, ஆனா எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்து வாழ்வாங்க. நான் உன்னை நம்பி வாழ்வேன், ஆனா உனக்கு நான் நிறைய விஷயம் கொடுக்கேன், நீ என் கூட பிறந்துட்ட, அதனால நான் உனக்கு என்னன்னாலும் தியாகம் பண்றேன், நீ கூட மட்டும் எனக்கு போதும். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நான் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறேன்னா என் கூட வந்துருக்கு, நான் ஒரு விஷயத்த சொல்றேன்னா கேட்டு நட அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனா நம்ம விருச்சிக ராசிக்காரங்கிட்ட தன்னுடைய தேவை முடியந்தியும் கூட பிறந்த உறவுகள் கூடயே இருக்கும். அக்காவா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், ஸோ எந்த உறவாக இருந்தாலும் அவங்களுடைய தேவைகளுக்கு விருச்சிக ராசிக்காரங்களை ஆகா ஓஹோன்னு பாராட்டுவாங்க. தேவை முடிஞ்ச பிறகு ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா தண்ணி தொழிச்சு விட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில விருச்சிக ராசிக்காரங்களுடைய ரியால் அன்பை புரிந்து கொண்டு இவங்களுடைய ரியாலிட்டியை புரிந்து கொண்டு இனிமேதான் கூட இனிமே நீ தனிமையில கிடையாது, உனக்கு நான் இருக்கேன், உனக்கு தம்பி நான் இருக்கேன், உனக்கு தங்கை நான் இருக்கேன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. அதனால இனிமே கூட பிறப்பு உங்களுக்கு ஒரு ஒற்றுமையா இருந்து ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய காலம். கண்டிப்பா சார். பொதுவாவே விருச்சிக ராசிக்காரர்களை எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப டாமினண்டா இருக்காங்க, அவங்கதான் பெரிய ஆளு அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பிளஸ் தேல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய குறைகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அடுக்கடுக்கா. இந்த குறைகள் எல்லாம் குறையக்கூடிய காலகட்டமா இது இருக்குமா சார்? அதாவது இதுல நம்ம ஒரு வார்த்தையை ஏத்துக்கிற முடியாது, அவங்க ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்றாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா விருச்சிக ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா
உண்மையிலேயே ரொம்ப பாசமானவங்க. ஒரு பாசம், அக்கறை, அன்பு, காதல் இந்த விஷயத்துக்கு அடிமையானவங்க தான் விருச்சிகராசிக்காரங்க. சோ இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து உங்க மேல ஒரு உண்மையிலேயே உயிருக்கு உயிரா பாசம் வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்காக என்ன தியாகம்லாம் செய்வீங்க. இதான உங்களுடைய கேரக்டர். சோ அதே மாதிரிதான் விருச்சிகராசிக்காரங்களும் தன்னை நம்பினவங்க, தன்னை கேர் பண்ணாங்க, தனக்காக இருக்காங்கன்னு நினைச்சு என்னென்னமோ விட்டு கொடுத்து போயிருப்பாங்க. ஆனா ஒரு லிமிட்டை தாண்டி விருச்சிகராசிக்காரங்களை டாமினேட் பண்ணும்போது, ஒரு லிமிட்டை தாண்டி அவங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 80% அவங்க பொறுப்பாங்க. 90% டிகிரி கூடும் போது என்ன பண்ணுவாங்க? அவங்க இயல்பாகவே என்ன பண்ணுவாங்க? வெடிச்சிருவாங்க. அதுவும் வெடிக்கிறது கூட ஏன் இப்படி பண்ற, இதை புரிஞ்சுக்கலையேன்னு உரிமை சண்டை தான் போடுவாங்க போல. இவங்க யாரையும் கெடுக்கணுமோ கெட்டு போகணும்னு நினைக்கிற கேரக்டரே கிடையாது. ஆப்போசிட் பார்ட்டி தன்னோட தேவை பிடிச்சதுனால இன்னுமே எதுக்குன்னு சொல்லி இவங்களை வந்து தேல் மாதிரி கொத்துறாங்க, பாம்பு மாதிரி சீர்றாங்கன்னு சொல்லதான் செய்வாங்க. ஸோ அது அவங்களுடைய தாட். ஆனா உண்மையிலேயே விருச்சிகராசிக்காக பார்க்க மான் போல், அதே போல் ரசிக்க என்ன சொல்றோம்னா ஒரு முயல் குட்டி மாதிரி அன்பானவர்கள். அதை சரியா பயன்படுத்த தெரியாம இப்படிதான் சொல்லுவாங்க. சரியா பயன்படுத்த தெரியாம நீங்க குத்தம் சொல்றீங்க. இப்ப இவங்களுக்கு காதல், திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் சார்? நம்ம விருச்சிகராசிக்காரங்களுக்கு காதல்ல இனிமேதான் வெற்றி. வெற்றி மேல வெற்றி தான் நம்ம கையிலங்கிற பாட்டுக்கு ஏத்த மாதிரி இவங்களுக்கு வேலையிலும் வெற்றி, தொழிலிலும் வெற்றி, அதே போல வந்து பாத்தீங்கன்னா காதலிலுமே இனிமேதான் கை கூட போகுது. இப்ப வரையும் ஒரு நான் ரொம்ப உயிருக்கு உயிரா நேசிச்சேன், எங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு எண்டா பாயிண்ட்ல இருக்கோம், குடும்ப உறவுகள் எங்களை சேர்த்து வைக்காம எங்களோட பிரிக்க நினைக்கிறாங்க, எங்க காதல் உண்மையான காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகராசி பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும், அவங்களுக்கு காதல் இனிமேதான் வெற்றி கிடைக்க போது. தன்னுடைய குடும்ப உறவுகளை இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. அதே போல போலியான காதல் என்று சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் இவங்களை விட்டு கடந்து போயிட்டாங்க. நான் உன் மேல அன்பு வச்சிருந்தேன், பாசம் வச்சிருந்தேன், உயிரை வச்சிருந்தேன், டேஷ் டேஷ் டேஷ்னு என்னமோ சொன்ன நபர்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இவங்களை விட்டு போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. ஸோ இனிமே வந்து அந்த தொல்லை காதல் எல்லாம் தொலைஞ்சு போய் உண்மையான காதல் எல்லாம் இவங்க கூட நிலைச்சு இருக்கக்கூடிய காலம், புதிய அன்பு புதிய காதல் வரக்கூடிய யோகம்லாம் நம்ம விருச்சிகராசிக்காரங்களுக்கு இனிமேதான் வரப்போகுது. கண்டிப்பா சார். பெண்களுக்கு எப்படி இருக்கு சார்? பெண்கள், மாணவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி? நம்மளுடைய விருச்சிகராசி மாணவர்களுக்கு படிப்புல சூப்பரா வெற்றி பெறக்கூடிய பாக்கியம், வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய பாக்கியம், வெளி மாநிலத்துல போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. இவங்க என்ன படிப்பை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த படிப்பை உறுதியா ஒரு லட்சிய வெறியுடன் வெற்றி பெற்று நல்லா முடிச்சு சிறந்த மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியா உண்டு. அதே போல பெண்கள் சொல்லி கேட்டீங்க, விருச்சிகராசி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாட்களாக, அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வெயிட்டை ஒரு 50 கிலோ இல்ல ஒரு 100 கிலோ சுமப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கெல்லாம் அதோட 10 மடங்கு சுமந்துக்கு இருக்காங்க. பாரம் மனசுக்குள்ள அவ்வளவு பாரம் இருக்கு. நம்ம விருச்சிகராசி பெண்கள்கிட்ட போய் அம்மா உன்ட ஒரு இப்ப போய் கேட்டீங்கன்னா உன்னை ஒரு ரூம்ல ஒப்படைக்க, இந்த கண்ணாடியை பார்த்து உன்னுடைய கவலை, உன்னுடைய வருத்தம், உன்னுடைய தேவைகள், உன்னுடைய ஆசைகள் இதெல்லாம் சொல்லிட்டு வெளியே வாமான்னு சொல்லிட்டு நீ கதவை போட்டுட்டு வந்தீங்கன்னா அவங்க வெளியே வர்றதோ இல்லை, முன்னாடி கண்ணாடி உடைச்சு கதவை உடைச்சிட்டு சதறி வெளியே வந்துடும். இவ்வளவு பாரம் வச்சுட்டு எப்படிமா நீ இப்படி வாழ்ற அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய நிலைமைகள் இருக்கு. ஸோ அந்த நிலையை நம்மளுடைய விருச்சிகராசி பெண்கள் கடந்து வருவார்கள், வென்று வெறுப்பார்கள், வெற்றி பெறுவார்கள், புரியாத உறவுகளை புரிய வைப்பார்கள். இவங்களுடைய குடும்பத்தில் உள்ள மாமியார், மாமனார், கணவருடைய குடும்பத்தார்கள் இவங்களை எவ்வளவு தூரம் காயப்படுத்துறாங்களோ அத்தனை நபர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலை விருச்சிகராசி பெண்களுக்கு குரு பகவான் சிறப்பா கொடுக்க போறார். கண்டிப்பா சார். கேட்கும் போதே அவ்வளவு திருப்தியா இருக்கு. இப்போ என்ன கடவுள் வழிபாடு பண்ணலாம் சார் விருச்சிகராசிக்காரர்கள்? நம்முடைய விருச்சிகராசி நபர்கள் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஹைகிரீவர் வழிபாடு பண்ணுவது கவலையை மறந்து இன்பங்களை நிலைத்திருப்பதற்கான ஒரு அற்புதமான வழிபாடு. பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். குரு பயிற்சி ஆரம்பிக்க போது ஒவ்வொரு மக்களுமே இந்த உச்ச குரு நமக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல இருக்காங்க. ஏன்னா நிறைய பயிற்சிகளை பார்த்துட்டாங்க. குரு பயிற்சின்னு வரும்போது நல்ல விஷயங்கள் தான் நடக்கும்னு சொல்றதுனால எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா மேம்? சோ இந்த உச்ச குரு பொதுவா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு மேம்? பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சனி பயிற்சிக்காக காத்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு சனி நல்லது செய்வாரா அப்படின்னு. அது எதனால காத்துட்டு இருக்கிறது அப்படின்னா ஒரு பயம், ஒரு பீதியோட காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட மனசுலயும் என்ன அப்படின்னா குரு எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வாரு அப்படின்னு நம்புவாங்க. ஆனா அது 100% உண்மை அப்படின்றது கிடையாது. குருவும் வந்து பாத்தீங்கன்னா பாதகமான சூழ்நிலையில வரும்போது கெடுப்பாரு அப்படின்றது உண்மை. பட் சனி அளவுக்கு கிடையாது அப்படின்றதுனால ஓகே அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் வந்து பாருங்கம்மா, இப்ப வரக்கூடிய குரு பயிற்சி இப்ப மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா
பயிற்சி ஆகுறாரு, உச்சம் பெற்று அங்க அமர போறாரு. இந்த உச்ச குரு நீங்க கேட்கும் போதே அப்படிதான் கேட்டீங்க. இந்த உச்ச குரு என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா எல்லா ராசிகளுக்கும் நல்லது செய்ய போறாரு. 12 வருடம் கழிச்சு திருப்பி இவர் வந்து கடகத்துல இன்னொரு முறை உச்ச குரு வரணும் அப்படின்னா திருப்பி 12 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால இந்த வருஷம் கடகத்துல இவர் உச்சம் பெற்று அமர்றது. சனி வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கெல்லாம் ஃபேவர் இல்லாம இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிம்மம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா, அஷ்டமத்து சனியில. கன்னி இவங்க எல்லாம் யாரும் இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்றதுக்கு அளவுக்கு இல்ல, இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் இன்னும் மட்டமா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுலதான் இருக்காங்க. இப்ப சிம்மம் அஷ்டமத்து சனினாலையும், கன்னி வந்து பாத்தீங்கன்னா கண்டக சனினாலையும், அதே மாதிரி தனுசு அர்த்தாஷ்டம சனினாலையும், கும்ப பாத சனினாலையும், அதே மாதிரி மீனம் ஜென்ம சனினாலையும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. அப்ப இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு, முதல் ராசி மேஷத்தை விட்டுட்டோம், மேஷம் நிறைய சனி 7 நாட்டு சனியில கஷ்டப்படுறாங்க. ஆக இவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த உச்ச குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படுதுமா. அப்ப சனி மேல படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. பெருசா வந்து கெடுபலன்களை இவங்களுக்கு கொடுக்க போறது இல்ல. இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். மத்த ராசிகளுக்கு ஆல்ரெடி அவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்காரு. என்ன குருனோட பார்வையினால சனி மந்தன் முடவன் நிதானமா செய்வான். குருனோட பார்வைப்பட்டதுனால கடகடகடன் நிறைய நற்பலன்களை செய்ய போறாருமா. இது ஒரு பெரிய பிளஸ். எல்லா ராசிகளுக்குமே நல்லா இருக்க போகுது. இப்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னும் போது நிறைய பேர் வீடு வாங்கணும் அப்படின்னு, நீங்க வீடு வாங்குவீங்க அப்படின்னா நான் பங்களா வாங்குவேன்னு யோசிப்பாங்க. கார் வாங்குவீங்க அப்படின்னா ஜாக்வார் வாங்குவோமா அப்படின்னு யோசிப்பாங்க. உண்மை என்னன்னா தராதரத்தில் எவ்வுயிரும் தழைக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க இந்த தராதரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட படிப்பு, வாழ்க்கை, செய்யக்கூடிய தொழில், அவங்க செய்யக்கூடிய செலவுகளுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு உயிருக்கும் இருக்குமா, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பா மேம். ஒவ்வொரு உயிருக்கும் அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அவங்க வேலைகள் அதெல்லாம் பொறுத்து மாற்றங்கள் நடக்கும். சோ நல்ல விதமான மாற்றங்களே கொடுப்பாரு குரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். விருச்சிகம் மேம், இந்த குரு பயிற்சி அதிர்ஷ்ட கதவை தட்டுமா மேம் விருச்சிகத்துக்கு? சாலிடம்மா. ஏன்னா கடந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி என்பதுல ரொம்ப கஷ்டப்பட்டது குரு தான். அஷ்டமத்து குருவா இருந்தார். அஷ்டமத்து குருவா இருந்து நிறைய விருச்சிக ராசி என்பது அவங்க செய்யாத தப்புக்கு ஒரு அசிங்கம், அவமானம், அவப்பேரு, குடும்பத்துல ஒரு ஃபேமிலியில இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன பிள்ளை, ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளை அது விருச்சிகமா இருந்துச்சுன்னா குடும்பத்துல தேவையில்லாத ஒரு அவப்பேரை சந்திச்சிச்சு. இந்த பொண்ணு அடங்காதுப்பா, இந்த பையன் அடங்குறது இல்ல அப்படின்ற ஒரு பேரை சந்திச்சாங்க. ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு. வண்டி வாகனம் போகும்போது குட்டி குட்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேர்க்கை, இந்த பிள்ளைங்க என்னவோ நல்ல பிள்ளைங்க அப்படின்னு, இது பிள்ளைங்க மட்டும் இல்ல, மத்தியம வயசு முதியவர்கள், இவங்க நல்லவங்க அப்படின்னு பழக போய் அவங்களால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. இது அத்தனையும் குரு அஷ்டமத்து குருவா இருந்து செஞ்சார். இப்ப அதே குரு பாக்கிய குருவா வந்திருக்காரு. பாக்கிய குரு பாக்கியம் அப்படின்றதுலயே இருக்குல்லம்மா, எல்லா விதத்திலயும் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் நான் கொடுக்க போறேன். அப்ப அதிர்ஷ்ட காத்து அப்படின்றது ஆல்ரெடி வீசதான் போது, கவலைப்பட வேண்டாம். ஆனா பொதுவா என்ன கேட்ட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு, அதிர்ஷ்டத்தை நீங்க நம்பாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ரீசன் என்ன அப்படின்னா விருச்சிகம் அதிர்ஷ்டத்தை பேஸ் பண்ணி வாழக்கூடிய ராசியே கிடையாது, சாதிக்கக்கூடிய ராசி. சாதிக்கக்கூடியவங்க அதிர்ஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வருமா அப்படின்னு காத்திருக்க மாட்டாங்க. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எனக்கு சாதகமா வருமா அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்க முட்டாள். சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் உருவாக்கக்கூடியவங்க தான் புத்திசாலி. அந்த மாதிரி புத்திசாலிங்க இவங்க சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் உருவாக்கணும், அதிர்ஷ்டத்துக்காக இவங்க காத்துட்டு இருக்க கூடாது அப்படின்றத ஒண்ணு. ரீசன் என்ன அப்படின்னா நம்ம சும்மா ஆசிட்டிஸ் விருச்சிகத்தை பத்தி சொல்றது இல்ல. 2 ராட்சஸ் உச்சமடையக்கூடிய ராசி விருச்சிகம்மா. ராகுவும் கேதுவும் உச்சமடையக்கூடிய ராசி விருச்சிகம். இவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா சாதிக்கிறதுக்கு வானமே இல்லை. அதாவது என்ன சொல்றது, இதுக்கு மேல எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு வரைக்கும் கூட அவங்க சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உயர்வாங்க. என்ன இவங்க நினைக்கணும், பெரும்பாலும் நினைக்க மாட்டாங்க. அது நினைக்கிறதுதான் பிரச்சனை. ஆமா, நினைச்சுட்டா சந்திரன் நீச்சமடையக்கூடிய ராசி இல்லம்மா. சோ பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அப்பப்ப வந்து காணாம போயிடும், அப்பப்ப வேக்யூம் ஆயிடும். அந்த வேக்யூம் வந்து இவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வானமே இல்லம்மா அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பா மேம். அப்பா வழி சொத்துக்கள் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. பாக்கியஸ்தானத்துல குரு, அப்பானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த தனுஷர் படத்துல எல்லாம் செல் நம்ம பார்ப்போம். எங்க அப்பன்னு சொன்னா அவன் எங்க அப்பன் தானே எனக்கு முதல்ல எதிரி அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து அவரு அந்த அப்பா குறித்து, அம்மா குறித்து நிறைய சென்டிமெண்டான டைலாக்ஸ் அவருக்கு. அப்பா குறித்து கொஞ்சம் ஆப்போசிட்டான டைலாக்ஸ், அப்பாதான் எனக்கு எதிரி கமெண்ட் அடிக்கிற மாதிரி, அவன் வேற ஒருத்தன்டா என்ன ரொம்ப பாடாப்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி பேசியிருந்த விருச்சிகராசி பர்சனாலிட்டிஸா இருந்தா கூட எங்க அப்பா சூப்பர்ரா, எங்க அப்பா தாண்டா ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய, ஆமா எவ்வளவு நல்ல மனுஷன் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வருமா. ஏன்னா அப்பனோட பரிபூர்ண சப்போர்ட் கிடைக்கும். அப்பாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த முன்னேற்றம் அப்படின்றது வரும். இவ்வளவு நாள் உன்னை நான் வந்து பையனாவே ஏத்துக்க மாட்டேன், உனக்கு சொத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தனை அப்பாவா இருந்தா கூட இந்த காலகட்டம்
அவர் செஞ்சது தப்பு. ஒவ்வொரு உயிருக்குமா அவங்கவுங்க இஷ்டப்பிரகாரம் வாழறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு, உரிமை இருக்கு. அப்ப பிள்ளை லவ் பண்ணுச்சின்னு ஒருத்தன் அப்பாவா இருந்தா இந்த காலகட்டம் அவரு ஃபீல் பண்ணுவார். ஃபீல் பண்ணி இந்த காலகட்டத்துல லவ் எல்லாம் சகஜம், நல்லா வாழு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கே வரும். அதே மாதிரி இவங்க ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னாலும் சின்ன வயசு பிள்ளைங்க தாராளமா படிக்கலாம், அதுக்கான பிராப்தம் எல்லாம் இருக்கும். கண்டிப்பா மேம். வேண்டுதல்கள் நிறைவேறுமா? ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு காத்துட்டு இருந்திருப்பாங்க, என்னடா இது இன்னமும் நிறைவேறலையே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல அது நிறைவேறுமா? சாலிடா நடக்குமா? இப்ப வேண்டுதல் நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து எங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்து, எங்க குலதெய்வ கோயில் எங்கேயோ ரொம்ப தூரத்துல இருக்கு. நான் இந்தியால தான் இருக்கேன், குலதெய்வ கோயிலும் இந்தியால தான் இருக்கு. ஆனா போறதுக்கே ஒரு நாள் ஆகும், 10 மணி நேரம் டிராவல் பண்ணி போகணும். அப்படிலாம் இருந்தாலும் அந்த வேண்டுதல் நிறைவேறக்கூடிய காலகட்டம். நான் வெளிநாடு ஆன்மீகம் சார்ந்த டூருக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், தாராளமா போகலாம். இங்க இருந்து கயாக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், ராமநாதேஸ்வரரை போய் பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்படுறேன். இது எல்லாமே நடக்குமா? ஆன்மீகம் சார்ந்த நாட்டங்கள், வேண்டுதல்கள், ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலம். கண்டிப்பா மேம். குழந்தை பாக்கியம் வாரிசுக்காக ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் அது கொடுக்குமா மேம்? சாலிட் அம்மா. குரு 5ஆம் பாவத்தை பாக்குறாரு இல்லைங்களா? 5ஆம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். இது வரைக்கும் குழந்தை பிராப்தமே இல்லை. இந்த காலகட்டம் குழந்தை பிராப்தம். இது வரைக்கும் நான் பல முறை வந்து பாத்தீங்கன்னா IVF பண்ணிட்டேன், ICSI பண்ணிட்டேன், IUI பண்ணிட்டேன், ஒன்னும் இல்ல. மொத்தமா நான் வந்து டிராப் பண்ணி விட்டுட்டேன், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி உட்காந்துட்டேன். வேண்டாம் குழந்தைய வேணாம் அப்படின்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். நேச்சுரலாவே கன்செப்ஷன் அப்படின்றது பாசிபிள் இந்த காலகட்டத்துல நிறைய விருச்சிகத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். கண்டிப்பா மேம். இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் இந்த விஷயத்துல கவனமா இருங்கன்னா என்ன விஷயமா இருக்கு மேம் விருச்சிகத்துக்கு? சுகஸ்தானத்துல ராகு இருக்காருமா. சுகஸ்தானத்துல ராகு இருக்காரு அப்படின் போது என்னோட கம்ஃபர்ட்டுக்காக நான் ஒரு சில விஷயம் வாங்குவேன். ரொம்ப சிம்பிளா சொல்றேன் அப்படின்னா, வீடு கட்டுறேன். வீடு கட்டும் போது ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் தான், ஆனா அது பிரம்மாண்டமா, 600ல எப்படிங்க பிரம்மாண்டமா கட்ட முடியும்? அந்த அளவுக்கு இன்டீரியர் டெக்கோஸ், அந்த அளவுக்கு அதை வந்து லக்ஸரியா கட்டுவேன். செலவு பண்ணும்போது நான் 50 லட்சம் ரூபாய் இன்டீரியர் டெக்கோஸ்க்கு பிளான் பண்றேன் அப்படின்னா 1 கோடி ரூபாய் பண்ணிடுவேன். அதுல கவனம் தேவை. கார் வாங்க போறேன், கெத்தா கார் வாங்கணும், லக்ஸரிஸ் கார் தான் நானே வாங்கணும்னு நினைச்சேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 30 லட்சம் ரூபாய் அதிகமா கார் வாங்கிட்டேன். சோ இதுல கொஞ்சம் கவனம் வேணும். என்னோட கம்ஃபர்ட்டுக்காக நான் ஒரு பெரிய லெவல்ல செலவு பண்ணிடுவேன், அதுல கவனம் வேணும். கண்டிப்பா அனலைஸ் பண்ணிக்கணும். வசதி வாய்ப்பு இருக்குன்னா பிரச்சனை இல்லம்மா. வசதி வாய்ப்பு இல்லாதவங்க கொஞ்சம், இல்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட ஆடம்பரத்தை நீங்க குறைச்சிங்கன்னா நல்லது. நமக்கு எவ்வளவு இருக்கோ எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணோம்னா பிரச்சனையே இல்லை. கண்டிப்பா. இப்ப விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான கடவுள் வழிபாடு செய்யலாமா? எப்பயுமே விருச்சிகம் முருகன் நீ கெட்டியமா பிடிச்சுக்கோ. உன் சுய ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி, கெட்டு போயிருந்தாலும் சரி, முருகன் எல்லாத்துக்கும் கடவுள்மா. கண்டிப்பா. ஓகேங்களா? நம்மளுக்கு சக்சஸ்க்கான கடவுள், பகையை ஒழிக்கிறதுக்கான கடவுள், நம்மள கவசமா இருந்து கந்தசஷ்டி கவசம் 1 பாராயணம் பண்ணாலே போதும், எல்லா இடத்துலயும் உனக்கு ஒரு ரக்ஷ கவசம் அப்படின்றது இருக்கும். தப்பானவங்க உங்ககிட்ட வர பயப்படுவாங்க, உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க அவங்க ஏமாந்து போவாங்க. இப்படி நிறைய விஷயம் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். முருக வழிபாடு மேன்மை தரும். கண்டிப்பா. விருச்சகம் ஒரு பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன மாதிரி சம்பவங்க? இந்த 2026 குரு பயிற்சி வேற நடக்க போகுது. சோ உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த மாதிரி மாற்றங்களை குரு பகவான் கொண்டு வர போறாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஒரு வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஜூன் 1 தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசியில இருந்து 9ஆம் வீட்டுக்கு குரு வராரு. அதாவது மிதுன ராசியில இருந்த குரு பகவான் 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துக்கு குரு வந்து உச்சமாக போறாரு. இப்போ இந்த குரு உச்சமாகக்கூடிய இந்த தருவாயில விருட்சக ராசியில 12 லக்னங்கள் இருக்கு இல்லையா? இந்த 12 லக்னங்களுக்கும் எந்த மாதிரி மாற்றங்களை குரு கொடுக்க போறாருன்னு பார்ப்போம். இப்ப நீங்க விருட்சக ராசியில பிறக்குறீங்க, அதே மாதிரி நீங்க விருட்சக லக்னத்துல பிறந்தீங்கன்னா என்ன நடக்கும்? இப்போ உங்க ராசி வந்து விருட்சகம், அதே மாதிரி உங்க லக்னம் வந்து விருட்சகம். இப்ப விருட்சகம் நீர் தத்துவ ராசி, அதே மாதிரி கடகமும் நீர் தத்துவ ராசி. இப்போ இந்த நீர் தத்துவ ராசி லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த குரு பகவான் மிக மிக முக்கியமான பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. 9 அப்படின்றது பாக்கியஸ்தானம், அதுதான் எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம். அதே மாதிரி அது வந்து அதிர்ஷ்டஸ்தானமும் சொல்லலாம் இந்த இடத்துல. இப்ப ராசியும் உங்களுக்கு விருட்சகம், லக்னமும் உங்களுக்கு விருட்சகம் அப்படின்னா உங்களுடைய மவுசு கூட போகுது. அடுத்து 1 வருஷம் சூப்பரா இருக்க போறீங்க. என்னங்க சும்மா சூப்பரா இருக்க போறீங்க, என்னதான் நடக்க போகுது எங்க வாழ்க்கையில அப்படியேதான் உட்காந்துருக்கோம்? இல்ல, நிஜமாலே சூப்பரா தான் இருக்க போறீங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியும் பார்த்து லக்னத்தையும் பார்த்து இருக்க நான் உங்க கூடயே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சூப்பர்.
கரியர், ரிலேஷன்ஷிப், உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய முடிவு நீங்க எது எடுத்தாலுமே இந்த 3 விஷயங்கள்ல குரு உங்களுக்கு துணை நின்று ஹெல்ப் பண்ணுவார். அடுத்து விருட்சக ராசி, ஆனா லக்னம் பாருங்க தனுசு. இப்ப இந்த காம்பினேஷன்ல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்குமே குரு லக்னத்துக்கு 8ஆம் வீடு, 8ஆம் வீட்டுல வந்து உச்சமாகி உங்களுடைய ராசியை பாத்துறாரு. அதாவது உங்க ராசி விருட்சகம் இல்லையா? சோ உங்க ராசியை பார்க்கக்கூடிய இந்த தருவாயில மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். தெளிவில்லாத, அதாவது வாழ்க்கையில தெளிவில்லாமலே இருக்கீங்க, தெளிவில்லாத முடிவுகள் எடுக்கிறது, பல பேருக்கு ஒரு குழப்பம் ஏற்படுறது, இப்படியே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருமா, நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கே போக மாட்டோமா, நம்ம வாழ்க்கையில உயர்வே இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. சோ இந்த குழப்பத்தை எல்லாமே நிவர்த்தி பண்ற இடத்துல வந்து குரு இப்ப உங்களுக்கு வந்து உச்சமாறதுனால, அதுவும் உச்சமாயும் சும்மா இல்ல, உங்க ராசியே பாத்துறாரு, விருச்சக ராசியே பாத்துறாரு. அப்ப மனசை ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்துறாரு. தெளிவு உருவாகக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த வருடம். விருச்சக ராசி பட் லக்னம் வந்து மகரம். இந்த காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது? விருச்சக ராசிக்கும் மகர லக்னத்துக்கும் எப்படி இருக்க போகுது? ஒண்ணு சனி மகரம், இன்னொன்னு செவ்வாய் விருச்சகம். ஆனா அந்த பக்கம் சந்திரன் வந்து குரு கடகத்துல வந்து உச்சமாறாரு. பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, மகரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு குரு தன்னுடைய சமசப்தமான பார்வையை பார்த்துறாரு. அது ஒரு வகையில நல்லது. கரியர்ல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு. ரிலேஷன்ஷிப்ல உங்களுடைய பார்ட்னரோட முடிவுகளுக்கு நீங்க அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா உங்களுடைய பார்ட்னரோட வீட்டுலதான் குரு வந்து உச்சமாறாரு, லக்னத்துக்கு 7ஆம் பாவகம். அதனால உங்க பார்ட்னருக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அவங்கள நீங்க வந்து எங்கேயுமே முன்னிறுத்தி, இல்ல ஒரு பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அவங்க பேர்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, ரொம்ப சூப்பரா வந்துருவீங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் வந்து வேற மாதிரி சேஞ்ச் ஆகும். விருட்சக ராசி பட் ஆனா லக்னம் வந்து கும்பம். என்னங்க இது? அடுத்தும் சனிதான். கும்பம்ன்றது சனியோட ஒரு லக்னம், ராசின்றது விருட்சகம். இந்த இடத்துல லக்னத்துக்கு 6ஆம் பாவத்துக்கு குரு வராரு. பட் என்னன்னா ராசியை நீங்க அடிப்படையில பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துலதான் வந்து குரு இருக்காரு. அந்த ஒரு பாயிண்ட். இது என்ன மாதிரி சேஞ்ச் உங்களுக்கு வரலாம்? நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் எப்படி இருக்க போகுது? ஹெல்த் கொஞ்சம் பாத்துக்கோங்க ப்ளீஸ். ஏன்னா கவனம் ரொம்ப 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 தேவை, கவனம் ரொம்ப தேவை. மனக்குழப்பங்கள் அதிகரிக்க போகுது. ரொம்ப சூப்பரா இருக்குன்னா சொல்லிட முடியாது, மனக்குழப்பம் கண்டிப்பான முறையில அதிகரிக்கும். அந்த குழப்பத்திலையும் நீங்க ஒரு சில முக்கிய முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். ரிலேஷன்ஷிப்ல கல்யாணம், திருமணம், இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும். குடும்பமே உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க போறாங்க. ஹெல்த்ல தான் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு. விருட்சக ராசி ஆனா லக்னம் என்ன பாருங்க, மீனம். மீன லக்னத்துக்கு தாங்க சூப்பர். மீன லக்னமா இருந்தாலும் சரி, ராசியா இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே சூப்பர். குரு பகவான் வந்து உச்சமாகக்கூடிய தருவாயில வந்து இருக்காரு. அப்ப முதல் தர யோகாதிபதி நீங்க தான். எதை தொட்டாலும் வெற்றி, எதை தொட்டாலும் ஜெயம். அது கரியரா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, எதுல நீங்க முதலீடு போட்டாலும் சரி, எந்த ஒரு முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குற இடத்துல குரு இருக்காரு. விருட்சக ராசி ஆனால் லக்னம் என்னமோ மேஷம். மேஷ லக்னத்துக்கு எப்படி இருக்க போகுது? மேஷ லக்னத்துக்கு குரு நல்ல இடத்துல இருக்காரா? ஆமா, 4ஆம் வீட்டுல இருக்காரு. அந்தஸ்து கூடும், மதிப்பு கூடும். வீட்டுக்கு வந்தாலே உங்களை எல்லாருமே வந்து ரொம்ப மதிப்பா மரியாதையா பார்ப்பாங்க. யாரெல்லாம் உங்களை ஒதுக்குனாங்களோ இப்ப எல்லாரும் உங்களை வந்து திரும்பி பார்க்குற இடத்துல வந்து குரு உங்களை வைக்கிறாரு. அந்தஸ்து மதிப்பு மரியாதை கூடுற இடத்துல நீங்க இருக்கீங்க. விருட்சக ராசி பட் லக்னம் வந்து இந்த இடத்துல ரிஷபமா வருது. சோ ரிஷபம் நிலத்தத்துவம், அதே மாதிரி ராசி வந்து பாத்தீங்கன்னா விருட்சகம் வந்து நீர் தத்துவம். எப்படி இருக்கு? நீரு நிலம். ஆஹா, சூப்பர், அட்டகாசமா இருக்கு போங்க. இந்த டைம்ல உங்களுடைய மனநிலைமையில நிறைய மாற்றங்களை கொடுப்பாரு. சோ ராசி லக்னம் ரெண்டுமே சமசத்தமா இருக்கு இல்லையா? எதை கேட்கறது? மனசை கேட்கறதா இல்ல மைண்டை கேட்கறதா? மனசை கேட்கறதா மைண்டை கேட்கறதா? ஆனா தெளிவா ஒரு முடிவுக்கு வந்துருங்க. முயற்சி வெற்றி அடையும். திருமண உறவுல ஒரு சில முக்கிய முடிவுகளை நீங்க எடுக்க போறீங்க. கரியர்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி வேலையில இருந்து உங்களுக்கு வேலை திருப்பி கிடைச்சிடும். விருட்சக ராசி லக்னம் வந்து மிதுனம். இப்ப மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பகவான் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துலதான் வந்து உச்சமாறாரு. அப்ப தனம், வாக்கு, குடும்பம், கரியர், எப்பயுமே மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் கரியர் தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே. ஏன்னா நமக்கு தான் இப்ப வந்து லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல போய் சனி உட்கார்ந்துருக்காரு, கர்ம சனி.
ராசிக்கு 5ஆம் இடம் பஞ்சம சனி, பட் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கர்ம சனியா வர இருக்காரு. கர்ம சனி கெடுப்பாரா? ஆமா, கண்டிப்பா கெடுப்பாரு. நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ்ல கரியர்ல கொடுப்பாரு. உங்களை பொறுமைய சோதிப்பாரு. சோதிச்சு உங்க ஒரு வழி பண்ணி விட்டுருவாரு. ஆனா அது எல்லாத்தையுமே ஜெயிச்சுட்டு நீங்க வந்துருவீங்க. கவலையே வேணாம், சூப்பரா இருக்கு. அடுத்து விருச்சக ராசி, பட் லக்னம் வந்து கடகம். கடகத்துலதான் இப்ப வந்து குரு உச்சமாக போறது எல்லாருக்குமே வந்து தெரியும். கடகத்துல உச்சமாகக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பாக்குறாரு. நான் வந்து உன்னை பாக்குறேன், நீ வராத நானே உன்னை வந்து பாக்குறேன்னு சொல்லி தன்னுடைய 5ஆம் பார்வையின் மூலியமாக லக்னத்துக்கு வந்து உச்சமாகக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையின் மூலியமாக உங்க ராசியை பார்ப்பது அப்படின்றது மிகப்பெரிய சிறப்பு. எல்லா வகையிலுமே அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்க போறீங்க. எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. அது எதுவா இருந்தாலுமே சரி. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுங்க. இப்போ வந்து விருட்சக ராசி, பட் லக்னம் வந்து சிம்மம். சிம்மம் ஒரு பக்கம், விருட்சகம் எப்படி இருக்கும்? இது வந்து நெருப்பு, சிம்மம். இது வந்து நீர் தத்துவம். நீர் தத்துவம் கொஞ்சம் எமோஷனலா ஆவீங்க இந்த டைம்ல. ஃபேமிலி ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ வரப்போகுது. ஃபேமிலியில வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க இல்லையா? ஸோ வயசானவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிசைட் பண்ணுங்க, அவசரப்பட வேணாம். வயது முதிர்ந்தவர்களுக்கு நான் என்ன ஒரு அட்வைஸ் கொடுக்க போறேன்னா, உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்தாலும் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ இந்த டைம் பீரியட்ல முக்கிய முடிவுகள் நீங்க குடும்ப ரீதியா எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுங்க. தொலைதூர பயணங்களை நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. விருச்சக ராசி, ஆனா லக்னம் என்னமோ கன்னி லக்னம். கன்னி புதனோட லக்னம், அது ஒரு நிலத்தத்துவ ராசி, இந்த பக்கம் நீர் தத்துவ ராசி. ஆடாடா என்ன ஒரு காம்பினேஷன் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. பட் ஆனா கடகத்துல உச்சமாகக்கூடிய இந்த குரு பகவான் உங்க லக்னத்துக்கு 11ஆம் வீடு. 11ஆம் வீடு என்னைக்குமே லாபத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு மட்டும் நீங்க வந்து கணக்கு போடாதீங்க. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய சுத்தி வட்டாரத்துல இருக்கவங்களுக்குதான் நம்ம எப்படி நம்ம லைஃப் மாறும்னு இருக்கு. நம்ம நல்லவர்களை தேர்ந்தெடுத்து நம்ம வாழ்க்கையில வச்சிருந்தோம்னா நம்ம லைஃப் நல்லா இருக்கும். கெட்டவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸா வச்சிருந்தா கெட்டவங்க நம்மளுக்கு தேவையில்லாத இன்னுலதான் கொடுப்பாங்க. அதனால அடுத்த ஒரு வருஷத்துக்கு யார் நம்ம கூட இருக்கணும், யார் நம்ம கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி தேவை இருக்கிறவங்களை மட்டும் கூட வச்சுக்கோங்க. தேவை இல்லாதவங்க நீ அங்கேயே நின்று என் லைஃப்குள்ள வராத அப்படின்னு சொல்லிடுங்க. ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்குமே நல்லா இருக்கு. கரியர்ல ஒரு நல்ல ஷிஃப்ட் உங்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லாவே காத்துக்கிட்டு இருக்கு. விருச்சக ராசி, ஆனா லக்னம் என்னமோ துலாம். சோ துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்களுக்கு கர்மஸ்தானத்துல இருக்காரு. ஆனா ராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. ஸோ ரெண்டுமே இருக்கு. இந்த இடத்துல நீங்க வந்து நிறைய விஷயம் கத்துக்க ஆரம்பிப்பீங்க. புதுசா ஒரு கோர்ஸ் படிக்க ஆரம்பிப்பீங்க, ஹையர் லேர்னிங் பண்ண ஆரம்பிப்பீங்க. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும். இல்ல அங்க போய் ஏதாவது புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்த ஒரு வருஷம் லேர்னிங் இருக்கும் கண்டிப்பான முறையில. புதுசா கத்துக்கிட்டு அதை நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு, கவலைப்பட வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணலாமா? எஸ், தாராளமா பண்ணலாம். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒண்ணும் பெருசா நீங்க வந்து கவலைப்படுறதுக்குலாம் எதுவுமே இல்லை. சரிங்களா? சோ மொத்தத்துல விருட்சக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு வந்து நிறைய உங்க லைஃப்ல வந்து லக்கையும் ஃபார்ச்சூனையும் இம்ப்ரூவ் பண்ணி உங்க லைஃப்ல மேல மேலும் கொண்டு வரட்டும் நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். துலா லக்னத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த துலா ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன். மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணும் நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ. பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னு சொன்னா திருச்செந்தூர் சௌகார்த்திகா சுவாமிநாதன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். குரு பயிற்சி வந்தாச்சு. எல்லா மக்களும் குரு வந்து கொட்டி கொடுக்க போறாரு அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த குரு பயிற்சி பொதுவா எப்படி இருக்கு? குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எல்லாத்துக்குமே அதீதமான நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். கண்டிப்பா. சனி பயிற்சி மாதிரி ஒரு பயமோ ஒரு அச்சுறுத்தலோ எந்த ராசினருக்கும் அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஸ்டில் சில பேர்த்துக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் டஃபன் ஆகலாம். ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாத்துக்குமே நல்லதுதான் செய்வாரு. கண்டிப்பா. கெட்டதுன்றது ஒரு விஷயம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நடக்காது. ஏன்னா அவங்க ஒரு சுப கிரகம். ஜூன் 2ஆம் தேதி அவங்க வந்து மிதுன ராசியில இருந்து கடகராசிக்கு அவங்க பெயர்றாங்க. சோ கடகராசி வந்து குரு உச்சம் பெறுகிற ஒரு வீடு. சோ ஒரு ஃபுல் எஃபெக்ட்ல அவங்களோட பலன் வந்து இந்த தடவை இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் இவங்களுக்கு செய்யற தொழில் வந்து கை கொடுக்குமா மேம்?
கண்டிப்பா விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாதான் இருக்கும். என்னன்னா விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தைகள் பேசுறாங்க பாருங்க, அது எப்படி பேசுவாங்கன்னா இந்த தேள் கொட்டுற மாதிரி. அவங்க ராசியோட சிம்பிளே அதுதான். சோ அந்த பாய்சனஸா வெனமஸா பேசுறது, அடுத்து அவங்களை வந்து நோகடிச்சு வார்த்தைகளால கொள்றது, அதை பண்ணக்கூடாது. அவங்க யார்கிட்ட அதை பண்ணுவாங்கன்னா யார் ரொம்ப க்ளோஸா இருக்காங்களோ அவங்க தான் அவங்க பண்ணுவாங்க. அது வந்து அவங்களோட ஒரு குணாதிசயம். அதை அவங்க மாத்திக்கணும். எதையுமே வந்து விதி மதியால் வெல்லலாம். சோ நம்மளோட இன்டெலெக்சுவல் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணக்கூடாது. கண்டிப்பா. பொதுவாவே இப்போ நம்ம அவங்க கிட்ட திருப்பி அதே மாதிரி பேசினா அவங்களுக்கு வலிக்கும்ல, அப்ப அதை அவங்க யோசிக்கல. அத யோசிச்சு அத நிதானத்தை கடைப்பிடிக்கும். இந்த வார்த்தைகள் இந்த மாதிரி ஒரு அடுத்தவங்களை சாவடிக்கிற மாதிரி பேசக்கூடாது. அவ்வளவுதான். இதுதான் உங்களுக்கான பெஸ்ட் அட்வைஸ். விசாகம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எப்படி இருக்கு குரு பேச்சு? விசாகம் நட்சத்திரம் நல்லா இருக்கு. இந்த குரு பேச்சில வந்து அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய பிளானட் வந்து செவ்வாய் தான். சோ முருகன் வழிபாடு தான். முருகன், துர்கை, பட்டீஸ்வரம் துர்கை அம்மன் போய் கும்புறது விசேஷமான பலன்கள் கிடைக்கும். முருகனுக்கு வேல்மாறல் பாராயணம் பண்றது அது ரொம்ப மிகச்சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். பௌர்ணமி அன்னைக்கு போய் முருகன் கோவில்ல போய் பாலாபிஷேகம் பண்றது, அந்த பாலை வாங்கி நம்ம குடிக்கிறது, இதெல்லாமே வந்து நம்மளோட மனம் வந்து சாந்தி அடையும். எப்படின்னா இப்ப கொந்தளிச்சுட்டு இருப்பாங்க இந்த டைம்ல, அவங்க ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு அவனுக்கெல்லாம் இது நடந்துருச்சு, நமக்கு இது நடக்கும், இந்த டெண்டர் நமக்கு கிடைக்கல, இந்த மாதிரி விஷயங்கள். சோ அத வந்து இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்றது, பாலாபிஷேகம் பண்றது, இதெல்லாம் பண்ணாலே ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். பாலமுருகன் அருகில் இருக்கிற ஒரு பாலமுருகன் கோயில், குட்டி முருகனா இருப்பாங்க, குழந்தைங்களுக்கு மிட்டாய் வாங்கி கொடுக்கணும், இதெல்லாம் வந்து செஞ்சாலே ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா. இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரங்கள் என்னவா இருக்கு? வீட்டுல உள்ள குழந்தைங்க கிட்ட அன்பா பேசணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா புடிச்சு வைக்காம, ஒரு வெக்கேஷன் தானே அவங்க கேட்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறது, ஒரு ட்ரிப் கூட்டிட்டு போறது, இது எல்லாமே வாழ்வியல் பரிகாரம். கண்டிப்பா. எதுவுமே இல்லாத குழந்தைங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுக்கறது. சாப்பாடு மட்டும்தான் எல்லாருமே கொடுக்குறாங்க, சாப்பாடு மட்டும் தான் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்குறோம்? ஒரு நாள் என்னைக்கோ ஒரு நாள் லேஸ் கேட்கறாங்களா வாங்கி கொடுக்குறோம், பெப்சி கேட்கறாங்களா வாங்கி கொடுக்குறோம் இல்லையா? அப்ப இவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? ஒரு படத்துல கூட காமிச்சிருப்பாங்க, பீட்சா சாப்பிடணும்னு ஆசை இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு கேக் சாப்பிடணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும். அவங்களுக்கு ஆப்பிள் சாப்பிடறதுக்கு கூட சில குழந்தைங்க ஆசைப்படுவோம். நான் அன்னைக்கு ஒரு ஹோம்ல போய் கேட்டோம், பார்த்தா ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கி கொடுங்க, மாம்பழம் வாங்கி கொடுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து சிக்கன் பிரியாணி, பரோட்டா அததான் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு டயர்ட் ஆஃப் ஈட்டிங் ஆல் தோஸ். அவங்க கிட்ட என்ன வேணும்னு கேட்டு இந்த மாதிரி ஆசைப்படுறதுலாம் குழந்தைங்க இல்லையா? சோ ஜெம்ஸ் சாக்லேட் கேட்டாங்க, அது வாங்கி, ஏன்னா யாரும் அந்த மாதிரி வாங்கி கொடுக்க மாட்டாங்க. தே காட் சில்ட்ரன். சோ அப்ப அதெல்லாம் நம்ம செய்யணும். கண்டிப்பா மேம். இப்ப அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? அனுஷம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த குரு பயிற்சி. என்னன்னா அவங்க வந்து சனி பகவானை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். சோ சனி பிரீத்தி பண்றது, எள் விளக்கு ஏத்துறது, இதெல்லாம் பண்ணலாம். சனீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்றது, இதெல்லாம் பண்ணலாம். ஹனுமன் சாலிசா கேட்கறது இல்ல பாராயணம் பண்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். சில தடைகள்லாம் இருந்தா அதை நீங்கிடும். ஹனுமன் வந்து அவர் என்ன பண்ணாரு? அவர் வந்து ஒரு ஆஜானுபாகுவான ஒரு பயங்கர ஒரு கடவுள் இல்லையா? சோ நம்மளை பாதுகாக்கிறதுல அவர் நம்பர் 1. அதுதான் அது என்ன சிற்பர் கையில கதம். சோ அதை வச்சே எல்லாத்தையும் பிச்சு எடுத்துருவாரு நம்ம எதிரிகளோ. இல்ல நமக்கு திருஷ்டி படம் பாத்துக்கிறது. வீட்டுல வந்து செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, செவ்வாய் வெள்ளி கூட இல்ல, செவ்வாய், வியாழன், ஞாயிறு சுத்தி போடலாம். ஒரு குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா கல்லுப்பு சுத்தி போடுறது, தண்ணியில கரைச்சிடுறது, இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணாலே ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் பரிகாரம் அவங்களுக்கு என்னன்னா, நிறைய கான்டாக்ட்ஸை வளர்த்துக்கிறது, அது மூலியமா நம்ம நெட்வொர்க்கிங் பண்றது. இப்ப எல்லாருமே வந்து வர்ச்சுவல் கான்டாக்ட்ஸ் தான் கான்டாக்ட்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க, which is very wrong. சோசியல் மீடியால எனக்கு இத்தனை ஃபாலோவர் இருக்காங்க, யார்கிட்டயாவது ஒரு கிளாஸ் தண்ணி கேட்டா கொடுப்பாங்களான்னு கேளுங்க, கொடுக்க மாட்டாங்க. ஒரு வர்ச்சுவல் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாருமே, அது தப்பு.
நம்ம ஒரு மனுஷனு ம். நம்ம பக்கத்துல வச்சு இல்ல முன்னாடி வச்சு அந்த ம். மாதிரியான இந்த உறவுகள் டச் அண்ட் ஃபீலே கிடையாது. ஆ. சோ அத வந்து மாத்திக்கணும் இவங்க. இந்த வர்ச்சுவல் வேர்ல்டு விட்டு கொஞ்சம் வெளியில வரணும். வந்துட்டு ஒரு ஏன்னா பிசினஸ் வந்து எப்படி டெவலப் ஆகும்னா நமக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கிறது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து நல்லா கவனிச்சுக்கிறது, அவங்க இப்போ மார்க்கெட்டிங் பண்றவங்க அவங்களுக்கு ஒரு ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறது, அவங்கள சந்தோஷமா இதெல்லாம் பண்ணணும். இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு நெட்வொர்க் அவங்களால வந்து உருவாக்கிக்க முடியும். அப்படின்னாலே அவங்க வந்து நிறைய வெல்த் ப்ரொக்யூர் பண்ண முடியும். கண்டிப்பா அதே மாதிரி இமோஷனலா ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்ற விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. நான் பழி வாங்குறேன் அப்படின்னு கிளம்புவாங்க, அத பண்ணக்கூடாது. கண்டிப்பா இப்ப கேட்டை நட்சத்திரம் அவங்களுக்கு எப்படி இருக்கு மேம்? விநாயகர் வழிபாடு. கேட்டை கேட்டைனாலே சேட்டை தான். கேட்டை நட்சத்திரத்துல உள்ளவங்க வந்து கொஞ்சம் இந்த பெண்கள் விஷயத்துல வந்து கவனமா இருக்கணும். ஆண்களா இருந்தா பெண்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும், பெண்களா இருந்தா ஆண்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். திருநங்கைகளும் அப்படிதான். சோ எல்லாருமே வந்து ஆப்போசிட் செக்ஸ் அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் கவனமா இருக்கிறது, தவறான அணுகுமுறை இல்லாம டீசெண்டா நடந்துக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல விருச்சிகம் இஸ் வெரி ஸ்பெஷலைஸ்ட் இன் சீக்ரெட் அஃபேர்ஸ், இல்லீகல் அஃபேர்ஸ். அதெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ண என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா மாட்டிப்பீங்கன்றதோட அதோட தாக்கம் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன தவறு பண்ணா அது வந்து பெரிய ஒரு கான்சிக்வன்சஸ் கொடுத்துரும். நம்ம விளையாட்டுக்கு பேசிட்டு இருந்தாலுமே அது வந்து எவ்வளவு ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம். அது கண்டிப்பா நம்ம யோசிக்காம பண்ற ஒரு விஷயம் நம்ம குடும்பத்தையே பாதிச்சிடும். சோ அதை பண்ணக்கூடாது. அதே மாதிரி கடன், தேவையில்லாத கடன் வாங்கக்கூடாது. இதுதான் பெரிய லைஃப் ஸ்டைல் பரிகாரம் வேற ஒண்ணுமே கிடையாது கேட்டைக்கு. சோ டாக்குமெண்டேஷன் வந்து இப்ப சொத்து பத்திரம் வேற யார்ட்டாவது கொடுத்து வச்சிருக்கீங்க, உங்களோடது ஒரு வேற ரொம்ப மீகரான அமௌண்ட்டுக்கு வந்து பத்திரத்தை கொடுத்துட்டு காசு வாங்கியிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணிருக்கீங்கன்னா இப்போ கையில பணம் இருக்கும்போது அதை கொடுத்து திருப்பிடணும், இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட் கிடைக்காது. சோ அந்த டாக்குமெண்டேஷன் விஷயத்துல கவனமா இருக்கணும். சோ இந்த குரு பயிற்சி காலகட்டம் மட்டும் இல்ல, இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட்.